நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். காவேரி விரஜாசேயம் வைகுண்டம் ரங்கமந்திரம் ச வாசுதேவோ ரங்கேஷா பிரத்யக்ஷம் பரமம் பதம் விமானம் பிரணவாகாரம் வேதசிருங்கம் மகாத்புதம் ஸ்ரீ ரங்கசாயி பகவான் பிரணவார்த்த பிரகாசக. பிரணவத்தின் பொருளாம் ஸ்ரீ ரங்கநாதன் இரண்டு காவிரிகளுக்கு நடுவே சயனித்திருக்கும் இடம் திருவரங்கம். அனைத்து ஆழ்வார்களாலே பல்லாண்டு பாடப்பட்ட திருத்தலம். வைணவ திருத்தலங்கள் 108 முதன்மை பெற்றது. அனைத்து ஆச்சாரியர்களும் வந்து சேர்ந்து வாழ்ந்த இடம். இதை பூலோக வைகுண்டம் என்று கொண்டாடுகிறார்கள். இந்த ஸ்ரீரங்கத்தில் இன்று எழுந்தருளியிருக்கும் பெருமாள் அன்று ராமனாலே பூஜிக்கப்பட்டார். அயோத்தியில் இருந்தார். ராம பட்டாபிஷேகம் முடிந்து ராமன் அனைவருக்கும் விடை கொடுக்கிறார். அப்போது விபீஷணனுக்கு ஏதேவது பரிசு கொடுக்க வேண்டும். அப்போது கொடுத்தார்னு சொல்லலாம். தன்னிடத்தில் பூஜைக்குரிய விமானத்தையும் பெருமாளையும் விபீஷணனுக்கு பரிசாக கொடுக்க அவரை எழுந்துருளப் பண்ணி கொண்டு லங்கை நோக்கி போன போது பங்குனி மாசம் வந்தது. பங்குனி பிரம்மோற்சவம் நடத்த வேண்டும். அதற்கு லங்கை அளவுக்கு செல்ல நேரமில்லை என்று இங்கே எழுந்துருளப் பண்ணினான் விபீஷணன். 9 நாள் திருவிழா முடிந்து பெருமாள் கிளம்ப வேண்டும். ஆனால் கிளம்ப மறுத்தார். நாம் இங்கேயே இருக்க பிரியப்படுகிறோம் என்றார். விபீஷணனும் சம்மதித்தான். அவன் தன்னூருக்கு புறப்பட்டு போக நம்மை கொழுந்து இங்கு விட்டவனாயித்தே என்று அவனையே கட்டாட்சித்து கொண்டு தென்திசை இலங்கை நோக்கி பள்ளி கொண்டிருக்கிறான் அரங்கன். அவரையே கட்டாட்சிக்கிறார் அழகிய மணவாளன். அந்த ஸ்ரீரங்கத்தை அடைந்தோம். கடைசி நாள் காலையில் வீதி வலம். ராமானுஜருடைய திருநாமம், ராமனை பற்றின பாடல்கள், ஆழ்வார்களுடைய பாசுரங்கள் அனைத்தையும் பஜனை பண்ணிக்கொண்டு யாத்திரையில் வந்த எல்லாருமாக வீதி வலம் வந்தோம். 2006ஆம் ஆண்டு வீதி வலம் நன்கு கோலாட்டத்தோடே கும்மியோடே பாடலோடே ஆடலோடே நடைபெற்றது. ஆனால் 2010 அப்போதுதான் அயோத்தியை பற்றின தீர்ப்பு அலகாபாத்தில் வழங்கப்படுவதாக இருந்தது. அயோத்திக்குள் நுழைந்ததிலிருந்தே தரிசிக்க முடியுமாங்கிற சந்தேகம் இருந்ததுன்னு கூறினேன். அது தள்ளி தள்ளி போய் கடைசி நாளன்னைக்கு இன்னைக்கு தான் தீர்ப்பு கூறப்போகிறார்கள். ஆகவே ஊரில் ஊர்வலம் போக முடியாது, வெளியில் எங்கும் பேச முடியாது, மைக்கு வைத்து கொள்ள முடியாது என்கிற நிர்பந்தம் ஏற்பட்டது. ஆனால் ராமானுஜருடைய சந்நிதிக்கு சென்றோம். ராமனுக்கு சேவித்து வந்தீர்கள். அப்ப ராமானுஜரை தரிசித்துத்தானே முடிக்க வேண்டும். அவர் சன்னிதானத்துக்குள்ளே பாராயணம் இனிது நடந்தது. உபன்யாசம் நடந்தது. ரொம்ப மனசுக்கு திருப்தி. நான் ராமனையும் சேவித்தோம், ராமானுஜரையும் சேவிக்கும் பாக்கியம் கிடைத்தது. ஆக ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் சந்நிதியோட 2010 முடிந்தது. ஆனால் 2006 தெற்கு வாசலில் இருக்கும் ரங்கபிராஸ் மண்டபம். அந்த மண்டபத்தில் அவ்வூர் ஸ்ரீமத் பரமஹம்சேத்யாதி ஸ்ரீரங்க நாராயண ஜீயர் சுவாமி அவர் எழுந்தருளி அனைவரையும் ஆசீர்வதித்தார். 2 வார்த்தைகள் அனுகிரகித்தார். ஊரில் இருக்கும் ஸ்தலத்தார், ஆச்சாரிய புருஷர்கள், தீர்த்தகாரர்கள், அர்ச்சக சுவாமிகள் மற்றும் கைங்கிரபரர்கள், ஊர் பொதுமக்கள் அனைவரும் வந்து நடத்தி கொடுத்தார்கள். ஸ்ரீ ரங்கவிலாஸ் மண்டபத்தில் நடந்ததை சற்றே நோக்குங்கள். सुग्रीवो हनुमान सेव महेंद्र सरस्वती नाटो इन्द्रियेदिं यत्रेजमुसवसुन्दरो सर्वाभरणचूडास्यं स्फीत्साशोषुन्दलाः सुग्रीवज्ञा सीता च द्रष्टुं नगरमुत्सुकाः अयोध्यां सचिवा राज्ञो दशरथस्य पुरोहितं पुरस्कृत्य मन्त्रायां सरस्वतीं रत्नवते अशोकाब्देस्यैव सन्ध्यास्य समाहिताः मन्त्रेण रामोद्यच्छं
सर्वमेवाभिषेकार्थं यागस्य महात्मनः कर्तुमर्पितरामस्य यज्ञन्मङ्गलपूर्वकं विधेयमञ्जुलः सर्वे सन्दिष्टितपुरोहितः அடுத்தது ஸ்ரீராம பட்டாபிஷேகம் பஜனை ஏற்பாடு செய்திருந்தோம். அந்த பஜனை ரொம்ப ஆச்சரியமாக நடந்தது. அதுதான் இப்போ நீங்கள் பார்க்க வேண்டியதில் முக்கியமான கட்டம். அதையும் தரிசிப்போம். முடிந்த பிற்பாடு ஒரு முக்கியமான செய்தி, அந்த செய்தியோடு தான் ராமனின் பாதையில் முடிவுற்றது. என்னான்னு காத்திருந்து பாருங்கள். இந்த ஒரே ஸ்லோகம் போரும். நல்வழியிலே ராமன் நடந்தான், குரங்கும் துணை புரிந்தது. தீய வழியிலே ராவணன் நடந்தான், கூட பிறந்த தம்பியை விட்டுட்டு போயிட்டான். இவ்வளோதான் ராமாயண கதை. நாம் பண்ணி 24,000 ஸ்லோகங்களில் பார்த்தாலும் யாந்தின் நியாயப்பிரவருத்தஸ்ய திரியஞ்சோபி சகாயத்தான், நியாய மார்க்கத்தில் நடந்தால் திரியக் ஜாதியும் உதவிக்கு வரும். அபந்தானந்து கச்சந்தம், தவறான வழியில் ராவணன் சென்றான். சோதரோபி ஊஞ்சதி, கூட பிறந்த தம்பியே விட்டுட்டு போட்டானோ இல்லையே விபீஷணன் விட்டானே. அதனால நேர் வழியிலே நடக்க வேண்டும், குறுக்கு மார்க்கம் கூடாது. சாஸ்திரம் சொன்னபடி நடக்க வேண்டும், அசாஸ்திரியமாய் எத்தையும் செய்வது கூடாது. இதைத்தான் ராமன் இந்த இடத்திலே விளக்கினான். மந்தோதரி அதைத்தான் ராவணனை பார்த்து கதறுகிறார். இப்போது இந்த ராமன் உன்னை கொன்னுடலே, உன் புலன்களை அடக்கி இருக்கக்கூடாதா ராவணா? கடைசியாய் ஈமச்சடங்குகள் நடத்தப்பட்டன. அப்போதான் ஆள் அனுப்பித்தான் ராமன். போய் சீதையனிடத்திலே செய்தி சொல்லி சீதை அழைத்து வா. விபீஷணன் புறப்பட்டு போனார், ஹனுமான் புறப்பட்டு போனார். ஹனுமான் தான் முதல்ல போய் மாதா சீதாவை தரிசிக்கிறார். ஏற்கனவே பார்த்தவர் அவர்தான், இப்போ பார்த்துருக்கிறவர் அவர்தான். அந்த பாக்கியம் யாருக்கானு கிடைக்குமா யோசிச்சு பாருங்க. தனித்து ராமனை விட்டு பிரிந்த காலத்திலேயும் ஹனுமான் தான் போய் பார்த்தார். இதில் யார் மனசில் இடம் பிடிக்க போறார் அவர்னா, தாயான ஜனனியான சீதையினுடைய மனசிலே. உலகத்துக்கெல்லாம் தாய் பிராட்டி. அந்த பிராட்டியினுடைய திருவுள்ளத்தில் முதல்ல யார் ஞாபகத்துக்கு வருவார்? ராமன் வர்றதுக்கு முன்னாடி ஹனுமானான குழந்தை தானே ஞாபகத்துக்கு வருவார். நம்ம ராமனோட சேர்த்து வைத்த வள்ளல் அல்லவா இந்த ஆஞ்சநேயர் என்று மாருதியை கொண்டாடி மனசிலே நினைத்தாள். ஹனுமான் வந்தார், விழுந்து சேவித்தார். ராமன் விஜயராகவன், விபீஷணன் பட்டாபிஷிக்தன், ராவணன் மாண்டு போனார். செய்தி சொன்னார். பிரகர்ஷேன் அவருத்தாசா வியாஜஹாரண கிஞ்சன என் ஆனந்தத்தாலே தொண்டை அடைத்து கொள்ள சீத வாயே பேசலே, வாய் திறந்து பேசலே, கண்டேர்ந்து மாலை மாலையா ஜலம் கொட்டுறது. ஹனுமானுக்கு மூலையில் வருத்தம். ஒரே ஒரு அனுமதி கொடுத்தா போரும். உம்மை 700 ராட்சசிகள் தர்ஜனத்தாலும் பர்சனத்தாலும் எத்தனை தூரம் துன்புறுத்தி இருப்பா. கைகளாலே சேஷ்ட பண்ணி, வாயாலே துன்புறுத்தி, இதெல்லாம் உம்மை சிரமப்படுத்தியிருப்பா. 700 ராட்சசிகளை சம்பளம் கொடுத்து வேலைக்கு வச்சிருந்தார் ராட்சசேஸ்வரனான ராவணன். சீதையை குத்தி 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 சம்மதிக்க வைக்கணுங்கிறதுக்காக எத்தனை பாடிவா படுத்திருப்பா. நான் பெரிய உருவத்தை எடுத்துட்டு இந்த 700 ராட்சசிகளை என் கைக்குள்ள வச்சு அப்படியே ரசமா புழிஞ்சு உஷர போக்கிவிடணும். அனுமதி கொடுத்தால் போரும்னு ஹனுமான் பிரார்த்தித்தார். ஹனுமானை பார்த்து தெரிவிக்கிறாள், நீ ஏதோ குரங்கு ஜாத்தியில் பிறந்துட்டே, ஆனால் இக்ஷ்வாக்கு ஜாத்தியில் பிறந்திருந்தா தான் காலில் விழுந்தவனை ரட்சிக்கிறதுனா என்னதுன்னு தெரியும். இந்த ராட்சசிகள்லாம் நம் திருவடிகளிலே விழுந்திருக்கிறார்கள். காக்க வேண்டியது நமக்கு கடமை, கர்த்தவியம். இன்னும் குரங்கேன்னு கூப்பிட்டா இக்ஷ்வாக்கு குலத்தோட சம்மந்தமே இல்லையேன்னு ஹனுமான் மனசில் நினச்சிருந்தார். இல்லையே, நான் புறக்காட்டா கூட ராமதாசனாச்சே, ராமனோட சம்பந்தம் எனக்கு இருக்கே, அப்போ கொஞ்சமானு தெரிஞ்சிருக்கணுமோ இல்லையோன்னு நினச்சிருந்தார். நினைச்சத்தை புரிஞ்சுனுட்டா சீதை. வாஸ்தவ அனுமன் நீ நினைக்கிறது, நீர் இத்தனை நாள் ராமதாசனா இருந்திருக்கிறதை விட இன்னும் சீதாராமர்களை நீர் பார்த்தறியீர். ரட்சிக்கணும்னா சீதாராமர்களை பார்த்தா தான் ரட்சிக்கிறதுக்கு தெரியும். இல்லைன்னா வெறு ராமனை பார்த்துருந்தா கொல்றதுக்கு தான் தெரியும். உம்ம ராமனுக்கு அதுதான் தெரியுமே தவிர நான் சேர்ந்தாலன்னோ ராமன் ராமத்துவத்தை பெறுகிறான். இத்தனை காலம் அவன் வெறும் ராமனாக இருந்திருக்கலாம், ஆனால் இனிதானே சீதாராமனாக இருக்கிறான். சீதை சொன்னா அதிர்ந்து போனார் ஹனுமார். என்ன தைரியம் இந்த பெண் தான் பேசுகிறாள். அந்த பிராட்டி என்பாள் பெருமானுக்கே கூட இருக்கிற தேவதேவ மிக மகிழ்ச்சி. அந்த தெம்புல தான் சீத்தை தெரிவித்தாள். சீத்தை ரொம்ப ஆச்சரியமா ஹனுமானை பார்த்து சொல்றார், ஏன் நீர் பாவம் பண்ணலே, நான் பாவம் பண்ணலே, ராமன் குற்றவாளி இல்லை, நம்ம 3 பேருக்கும் குற்றம் உண்டுன்னு சொன்னாள் சீத்தை. ஹனுமானுக்கு ரொம்ப ஆச்சரியமா போச்சு. நமக்கெல்லாம் என்ன குற்றம்? இப்போ
போனா பொழுது ஹனுமான் தனக்கு குற்றம்னா கூட ஒத்துணுடுவார். ராமனுக்கு குற்றமா சீதைக்கு குற்றமானு அவருக்கு தோணித்து. சீதை முதல்ல ஹனுமானை பற்றி சொன்னா, உமக்கு குற்றம், காலில் விழுந்தவர்களை ரட்சிக்க தெரியல, அது எங்கள் குலத்தின்படி பெரிய குற்றம். இக்ஷ்வாக்கு குலத்தில் யார் சம்பந்தப்பட்டாலும் காலில் ரட்சிக்க வேணும்னு விழுந்துட்டால் பிராணான் பரித்தெஜ அருகி ரட்சிதவியகான்னு எழுதி வைத்தார்கள். விரோதியை ரட்சிக்கணும்னா பிராணனை விட்டுடணும், விட்டுத்தான் ரட்சிக்க வேண்டும்னு பெரியோர்களுடைய வாக்கல்லவா. அதனால சீதை சொல்றா ஹனுமானை பார்த்து, அது தெரியலையே, சரணாகத ரட்சணம் தெரியலேன்னா நீர் வெறும் குரங்கு தான், இது உம்ம குற்றம். ஹனுமான் மெதுவா கத்கத ஸ்வரத்தில் கேட்டார். சரி போனா பொழுது ராமனுக்கு என்ன குற்றம்னார். ஆசை வந்துடும் இல்லையோ, யாருக்கான குற்றம்னு சொல்லிட்டா மட்டும் அது தெரிஞ்சுக்கிறதுல நம்ம எல்லாருக்கும் ஒரு ஆசை வந்துடும். ராமனுக்கு என்ன குற்றம்? சீதை சொன்னா, கைப்பிடித்த மணவாளன் அக்னி சாட்சிகமாக கல்யாணம் பண்ணிக்கச்சே இந்த பிடித்தபடியை விடமாட்டேன்னு சொல்லி தானே இந்த ராமன் பிரதிஜை பண்ணினான். சப்தபதி ஆகும். ஏகமிஷே விஷ்ணுத்வான் வேது, தேவூர்ஜே விஷ்ணுத்வான் வேது, திரிணிபிரதாய விஷ்ணுத்வான் வேது, ஒரு அடியா எடுத்து வச்சுட்டு கடைசியாக ஒத்தருக்கொத்தர் கையை பிடிச்சிருந்து நாம் ஓர் உடன்படிக்கைக்கு வருகிறோம். இதிலிருந்து மாயோஷ்டாக மாயோஷம், இனி நானும் விலக மாட்டேன் நீயும் விலகக்கூடாது என்று சத்திய பிரதிஜை எடுத்துக்கிறோம். சாட்சி அக்னி பகவான். இத்தனையும் இந்த ராமனும் பண்ணான்னு எப்படி என்ன விடலாம்? இதுதான் ராமனுக்கு இருக்கிற குற்றம் சொன்னா சீதை. இன்னும் ஆவல் தாங்கலை இப்போ ஹனுமானுக்கு. தேவி உமக்கு என்ன குற்றம்னார். எல்லார் தலையிலையும் கை வச்சாச்சு. இப்போ கடைசியாக சீத்தை சன்னை பற்றி சொல்லிக்கணும் இல்லையோ. இருக்கு ஹனுமன்னு என் குற்றத்தை சொல்கிறேன், என்னுடைய பர்த்தா குற்றவாளின்னு 3ஆம் மனுஷன் உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன் பாரு, இதுதான் எனக்கு இருக்கிற குற்றம். நான் ஒரு பதிவிரதையா இப்போ அதிலே பங்கம் ஏற்படும்படி நான் நடந்துட்டேன். பர்த்தா ராமன் குற்றவாளின்னுட்டா எதிர்த்து வந்த புருஷனிடத்துல தன் பர்த்தா பற்றி சொல்லலாமா? அது எனக்கு லட்சணம் அல்ல, நானும் குற்றவாளி தான். லோகத்தில் யார் குற்றம் புரியாதவர்கள்? எல்லோரும் குற்றம் எல்லாரும் நாம் பண்ணியிருக்கிறோம். பிராட்டி ஹனுமானிடத்திலே பேசி, கூடாது ஹனுமன்னு, இவர்கள் நம் காலிலே விழுந்தவர்கள் ரட்சிக்க வேணும் என்று ரட்சித்து விட்டாள். பராசர பட்டர் ஸ்ரீகுணதத்துவசத்தில் அற்புதமாக சாதித்தார். ராமன் தன் காலிலே விழுந்து சரணம் சரணம்னு மன்றாடினவர்களை ரட்சித்தான். காகாசுரன் காலில் விழுந்து கேட்டான், விபீஷணன் காலிலே விழுந்து கேட்டான். ஆனால் அவர்களை போல ராட்சசிகள் சரணாகதி பண்ணவில்லை. இருந்தாலும் சீதை ரட்சித்து கொடுத்தாலும் இல்லையோ. ஒரு தராசு தட்டை எடுத்து ராமகோட்டியை ஒரு தட்டில் வச்சு சீதை இன்னொரு தட்டில் வச்சா லகுதரா ராமஸ்ய கோட்டி கிருதா, ராமகோட்டி தாழ்ந்து சீதா கோட்டி உயர்ந்து போகும்னு பராசர பட்டர் தெரிவிக்கிறார். அந்த அளவுக்கு ரக்ஷணங்கிறத காட்டி கொடுத்தாள். புருஷகார பூதையாக பிராட்டி இருந்து நடத்தி கொடுத்ததே இந்த ராட்சசிகளை ரட்சித்து கொடுத்தது. காணும் கண்களில் உவகை பெருகிட நினைக்கும் உள்ளத்தில் கண்ணீர் மலகிட வாழும் பாதையில் ராமனே பாதை, ராமனின் பாதையில் ஸ்ரீராமனின் பாதையில் ராமனின் பாதையில் ஸ்ரீராமனின் பாதையில்.
जानकीकान्तस्मरणे जय जय राम राम जीवनस्मरणं गोविन्दा गोविन्दा अयोध्यापति राजा रामचंद्रमूर्ति की जय हरिनारायण 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 नारायण हरिनारायण जानकीकान्तस्मरणे जय जय राम राम கற்பராமபிரானையல்லால் மற்றும் கற்பரோ நற்பால் அயோத்தியில் வாழும் சராசரம் நற்பால் குறித்த நான் முகனார் பெற்ற நாட்டுள்ள ராமராஜா
अयोध्यापति राजा रामचंद्रमूर्ति की நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். जाति बंदी कुल धर्म राम सेवा 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 जाति बंदी मजा जिम्मा देना 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 सेवा जाति गाड़ी रंगली कामना जाति गाड़ी रंगली रामना जाति गाड़ी रंगली रामना
अयोध्यापति राजा रामचंद्र मूर्ति की जय। मारुति बल भीम की जय। साकेत निलया रामचंद्र स्थित पारिजातः समस्त कल्याण गुणा विराम सीताया मुगम्बोरुगं संजरी कहा निरंतरं मंगलम् आगनोतु अयोध्यापति राजा रामचंद्र मूर्ति की मनस्मरणं गोविंदा गोविंदा सर्वत्र हरिनाम संकीर्तनं हरि நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஆபதாம் அபஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வசம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம். ஆபத்துகள் விலக நன்மைகள் அத்தனையும் பெற ஸ்ரீராமனின் திருவடிகளே தஞ்சம். ராமன் இந்த தேசத்துக்கு நாயகன், தர்மமூர்த்தி, நேர்மையின் அடையாளம், சத்தியத்தின் சின்னம். அவனை விஞ்சினாள் அவன் கைப்பிடித்த சீதாதேவி. இவர்களை தெய்வங்கள்னு கூறவா அல்லது மனிதர்களுக்குள் தெய்வம்னு கூறவா? யாருக்கும் ராமனை நினைத்தால் தழுதழுக்காமல் இருக்காது, கண்கள் ஆனந்த கண்ணீர் வடிக்காமல் இருக்காது. அந்த ராமனை பற்றி எத்தனையோ கதைகளில் படித்திருக்கிறோம், ராமாயணம் வாசித்திருக்கிறோம், கதா காலக்ஷேபங்கள் கேட்டிருக்கிறோம், திரைப்படத்திலும் நாடகத்திலும் பார்த்திருக்கிறோம். ஆனால் வெகு நாட்களாக ஒரு ஆசை. ஸ்ரீராமனின் பாதை, அவர் வாழ்ந்து காட்டிய பாதை, உயர்ந்த பண்புகள். அந்த பண்புகளை படிக்கிறோம், அவர் எங்கு வாழ்ந்தார் என்பதை கேட்கிறோம், அதன்படி வாழ முற்படுகிறோம். ஆனால் அவர் வாழ்ந்த இடத்துக்கு நேரே செல்ல வேண்டாமா? அதை கண்டு அங்கே இருந்து சந்தோஷப்பட வேண்டாமா என்று ரொம்ப நாட்களாக ஆசை. அப்போ அவர் வாழ்ந்து காட்டிய பாதையில் பண்புகளை கடைப்பிடிக்க வேண்டும். அவர் நடந்து காட்டிய பாதையில் இருக்கும் ஊர்களுக்கு செல்ல வேண்டும். ரெண்டு பாதையும் வேணும், வாழ்ந்து காட்டிய பாதை, நடந்து காட்டிய பாதை. இந்த ரெண்டையும் சேர்க்கணுங்கிறதுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டது தான் ஸ்ரீராம அனுயாத்ரா என்னும் யாத்திரை. வயது முதிர்ந்தவர்கள், பெண்கள், நோய்வாய்ப்பட்டவர்கள் அனைவரும் கலந்து கொண்டார்கள். யாருக்கும் எந்த குறையும் இல்லை, ஆனந்தமாக நடைபெற்றது. அன்று என்றோ நடந்ததே, 4 ஆண்டுகளுக்கு முன்னால், 10 ஆண்டுகளுக்கு முன்னால். அது அதோடு முடிந்து போக வேண்டுமா? இன்னும் எத்தனை லட்சம் ராமபக்தர்கள் உள்ளார்கள். அவர்கள் எல்லாரும் அந்த இடத்தை தரிசிக்கிற பாக்கியம் கிடைக்கணுங்கிறதுக்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தோம். முதலில் இதை கண்டுகளித்த உங்கள் அனைவருக்கும் ராமன் வாழ்ந்து காட்டிய பாதையும் புரியட்டும், அடியேனுக்கும் புரியட்டும். ராமன் நடந்து காட்டிய பாதையை தரிசிக்கும் வாய்ப்பு கிட்டட்டும், அனைவருக்கும் கிட்டட்டும். இதுக்காக முதல்ல சீதாராமர்களுக்கு நாம் பல்லாண்டு பாட வேண்டும், நன்றி கூற வேண்டும். அயோத்தி தொடங்கி ராமன் எங்கெல்லாம் எழுந்துருளி உள்ளாரோ அனைத்திடத்தில் இருக்கும் ராமர்களுக்கும் பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி 100,000 மல்லாண்டதெண்டோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்விதிருக்காப்பு என்று உங்கள் அனைவர் சார்பிலும், ஏன் உங்கள் குரலாலேயே பல்லாண்டு பாடிக்கொள்ளுவோம். உங்கள் இல்லத்தில் குழந்தைகளோ பெரியவர்களோ இளைஞர்களோ எத்தனையோ பேர் பார்த்திருக்கலாம். இடம் ஒன்னொன்னும் உண்மை, காட்சி ஒன்னொன்னும் மெய். அதை நேர போய் சேவித்தால் தானே கிடைக்கும். அதனால் இப்போ 2வது
முதல்ல வீட்டிலேருந்து தரிசிப்பதற்காக இந்த நிகழ்ச்சிக்கு அனுமதி அளித்த ஏற்பாடு செய்து கொடுத்த ஸ்டார் விஜய் டிவி நிறுவனத்தார், அந்த தொலைக்காட்சியில் இருக்கும் அனைவர்களுக்கும், தொண்டர்கள் கைங்கரிபரர்கள் எல்லாருக்குமாக ராமானுகிரகம் சீதாராமர்களின் அருள் நிரம்ப கிட்டட்டும்னு வேண்டிக் கொள்ளுகிறேன். ஸ்ரீராமனின் பாதையில் கடந்த 34 வாரமாக ஒரு இனிய பயணத்தை மேற்கொண்டோம். புனிதமான பயணம், குடும்பத்தோடு இல்லத்திலிருந்தே பயணம். அதில் பங்கு கொண்ட நம் அனைவருக்கும் சீதாராமர்களின் அருளும் முக்கியமாய் ஆஞ்சநேய சுவாமியின் அருளும் கிட்டட்டும். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய வேதசே ரகுநாதாய நாதாய சீதாயா பதையே நமः. மங்களம் கோசலேந்திராய மகனீய குணாத்மனே சக்கரவர்த்தி தனூஜாய சார்வபௌமாய மங்களம். அனைவருக்கு நன்மை ஏற்படட்டும், நீங்காத செல்வம் நிறையட்டும். சமஸ்த சன்மங்களானி சந்து சர்வே ஜனாஹா சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து. ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ரு முனீந்திராய மகாத்மனே ஸ்ரீரங்க வாசினே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம்.